நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராபிட் ஃபயர் ரவுண்ட். உங்க ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாரு? இமான் அவர்கள், அனிருத் அவர்கள்? டக்குன்னு ரெண்டு பேருமே. இப்போ வந்து உங்களுக்கான பனிஷ்மென்ட் என்னன்னா, புன்னகை மன்னன் படத்துல ஒரு சீன் இருக்குல்ல, ஏய் பிடிச்சிக்கிறேன் சார். பிடிச்சிங்க. ஒன் கடைசி அவன் முகத்தில் அந்த சிரிப்பை நான் பார்க்கணும். சார் தற்கொலை பண்ண போறீங்க, இப்படி சிரிக்க கூடாது சார். சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டு காட்டு. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற டான்ஸ் ஆடுறா போச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னடா வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டி அங்கே அவ்வளோ வேலைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. முக்கியமாக நீங்கள் எல்லாரும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த சங்கம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் ராஜேஷ் சார். அவருடைய SMS பாஸ் ஓகே எல்லாம் அவரோட ஒர்க் பண்ண பொன்ராம் சார். அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். அண்ட் அவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட், பொன்ராம் சாரோட ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு கேட்டோடனே ராஜேஷ் சார் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து அப்படியே உருவாக்குனார்னு சொல்லலாம். நிச்சயமாக ரெண்டு விஷயங்கள் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று சத்யராஜ் சார், அவருடைய ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீனில் படம் முழுக்க ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணியிருக்கார் சத்யராஜ் சார். ஸோ பெரிய ப்ளஸ் சத்யராஜ் சார். அண்ட் படத்தோட வசனங்கள் ஒவ்வொரு சீன்லேயும் சீரியஸாக இருக்கிற சீன்ஸ்லேயும் அதுக்குள்ளே இருக்கிற வசனங்கள், ராஜேஷ் சாரோட வசனங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரென்த். எங்களுக்கே நடிக்கும்போது இதை சார் எழுதி கொடுக்குறது, அதை கரெக்டாக வந்து நம்ம டைமிங்கில் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது எனக்கும் சூரியனுக்கும். தனியாக தர்ற வந்தாண்டா தலைவன். நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் கண்ணு கலங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு படம் அப்படின்னும் போது அதை அப்படி எப்படி கலர்ஃபுல்லாக காட்டுறதுன்ற ஐடியாவில் ஆரம்பித்து இந்த போஸ் பாண்டி, கோடி, சிவனாண்டி, லதா பாண்டி அப்படின்னு எல்லாரோட கேரக்டரைசேஷன்ஸில் ஆரம்பித்து இவங்க எப்படிலாம் நடந்துக்குவாங்க, ஊரில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. நிறைய பேர் ஆடலும் பாடலும்ன்றது ஐயா அது ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை ப்ராப்பராக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பாக மாற்றினது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் வந்து ஒரு மாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு மாடு ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு எப்படி ப்ளே பண்ணலாம், இது மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக திரைக்கதையில் கொண்டு வந்தது இயக்குனர் பொன்ராம் சார். அதுதான் எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணுறதுக்குள்ளே கொண்டு வந்தது. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், எங்கள் ப்ரொடியூசர், அவரில் ஆரம்பித்து எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணது அந்த பொன்ராம் சாரோட ஸ்கிரிப்ட் தான். இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நமது சிலுக்குவார்பட்டியின் சிகரம், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. தனியா தர்ற வந்தாண்டா தலைவன். சிவனாண்டி யாரா? போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டினாங்களே. செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. சிவனாண்டி உசுறு குசுரா நினைக்கிறானே, அந்த பொண்ணை தூக்குடா. ஊதா சிவனாண்டி நீ பெத்த மகளாயா இது? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். நீ சொல்லடி அவனுக்கு நான். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் கண்ணு கலங்குது. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு திட்டு குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பாடாயில ஊத்துவாங்கடா.
நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ளை மாதிரி தப்பிக்கிட்டு தெரிஞ்சவங்க. அண்ணா முடிவு என்ன வேணும் கேளுங்கண்ணா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? எவன்னு தெரியட்டு. யாரா அவன்? மாப்பிள்ளை அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கத்தியா கடப்பாரியா. அடையளவு இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. இந்த வரேன் இரு. மாப்பிள்ள நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெஸ்ட் ஆல்பம்னு எடுத்தாலுமே அதில் எல்லா சாங்குமே பிடிச்சிருந்தாலும் அதில் ஒரு சாங் வந்து எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேவரட்டாக இருக்கும். அந்த மாதிரி சாங் தான் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன். அண்ட் இந்த சாங்கை பாடின சிங்கர் ஒன்ஸ் அகெயின் நம்ம சூப்பர் சிங்கர் 3 சீசன் 3ல் வந்து பங்கு பெற்ற ஒரு கண்டெஸ்டன்ட் ஹரிஹரசுதன் அப்படின்ற ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து ஸ்பாட் பண்ணி இந்த சாங்கு பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து இந்த சாங்கு பாட வச்சோம். விஷுவலாக வந்து இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஆடியோவில் இல்லை, அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து சிவாஜி சார் பேசின ஒரு டைலாக் அப்படியே எடுத்து நாங்கள் நடுவில் வச்சுருக்கிறோம். ஒரு பிஜிஎம்ல ஒரு குட்டி ட்ராமா மாதிரி பண்ணியிருக்கிறோம் ஊதா கலர் ரிப்பன் சாங்கில். ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி. ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. வருத்தமே இல்லாத பசங்க, இந்த தலைவர் போஸ்பாண்டி ஆகட்டும், செயலாளர் கோடி ஆகட்டும், அவங்க கூட இருக்கிற புளிச்சத்தண்ணி, இந்த மாதிரி பசங்களாகட்டும். புளிச்சத்தண்ணிலாம் ஒரு கேரக்டர் பேர். இவங்க எல்லாருமே வந்து எதுக்குமே வருத்தப்படாத ஒரு ஆள். பட் இப்படி இருக்கிற இந்த போஸ்பாண்டியும் கோடியும், அதாவது நானும் சூரியனும் வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துருது. அதனால இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பொண்ணுங்க இப்படி தான் வச்சான் அப்படின்னு சொல்ல, அது அப்படியே ஒரு பாட்டாகிடும் இந்த படத்தில். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு 2 கல்ல 2 தெரிஞ்சு போச்சுடா சாங். அண்ட் இதுவும் நல்ல ஒரு ஜாலியான ஒரு ட்ராக். அண்ட் இதுக்குண்டான பிளேஸ்மெண்ட்டும் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஃபுட்டேஜுக்கு முன்னாடி வர ஒரு சாங்காக இது வந்து இருக்குது. ஸோ கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இந்த சாங் இருக்குது. வித் விஷுவலும் ரொம்ப அழகாக அந்த பாடு வந்திருக்கு. அதில் வந்து மனக்குமுறல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். கார்டு வாங்கி கொடுக்குறோம், கவிதை எழுதி கொடுக்குறோம், செல்லு வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுக்குறோம். அப்படிலாம் பண்ணி ஏன் இந்த பொண்ணுங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மனக்குமுறல்கள்லாம் அந்த பாட்டின் மூலமாக கொட்டியிருக்கிறோம். ஒரு டிப்பிக்கல் லவ் ஃபெயிலியர் சாங். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு திட்டு குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டா இல ஊத்துவாங்கடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விடிய காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ, பொண்ணு கலட்டி விட்டவனோ, ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுதுடா. மாப்பிள்ள நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோடைய ஓப்பனிங் சாங் அதுவும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் ஓப்பன் ஆகும். அந்தோனி தாஸ் என்ற ஒரு சிங்கர் பாடியிருக்காரு. அண்ட் அவரோட சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் சிவகார்த்திகேயன் ஒருத்தர் அவர் தான் பாடியிருக்காரு இந்த பாட்டை. ஃபஸ்ட்டு சாங், தமிழில் ஃபஸ்ட்டு சாங் தான், இல்லை மொத்தமாகவே ஒரு ஃபஸ்ட்டு சாங் இதுதான். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும்
சங்கம் நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம் இல்ல இது இல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல நம்ம அந்த ஒரு குத்துப்பாட்டாக பண்ணும்போது இல்லாட்டி ஏதாவது திருவிழா பாட்டு மாதிரி பண்ணும்போது இல்லை பொண்ணுங்க டீஸ் பண்ணி பாட்டு பண்ணும்போது அப்போல்லாம் நம்ம அந்த ஃபோக் ஃப்ளேவர் கொண்டு வந்துடுவோம். பட் ஒரு மெலடி பண்ணும்போதும் அந்த மெலடிலையும் அந்த ஒரு ஃபோக் ஃப்ளேவரோடு சேர்ந்து வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது இந்த சாங்லேயும் அந்த ஒரு ஃபோக் ஃப்ளேவர் இருக்கும். இதில் என்ன தினேஷ் மாஸ்டர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருந்தாருன்னா, ஒரு சில லிரிக்ஸ்க்கு வந்து வாயை திறந்து பாடாமல் அது ஆக்ஷன்ஸ்லேயே டெலிவர் பண்ணுறது தான். என்னத்துக்கு என்ன பார்க்குறேன்னு அப்போ திட்டிப்புட்டு போனவ அப்படின்னு ஒரு லிரிக் இருக்கும், அதை அப்படியே ஆக்ஷன்லேயே பண்ண வைக்கிறது. அந்த மாதிரி அங்கங்கே சாங் ஃபுல்லாக அப்படி இல்லாமல் அங்கங்கே அதை பண்ண வச்சிருந்தார் தினேஷ் மாஸ்டர். அண்ட் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தானா நேக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான ஐயையோ பார்க்காத எப்போவுமே வந்து இந்த ஹீரோவே வந்து ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி நம்ம அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஒரு பாட்டு பாடினேன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கேட்குறதுங்க நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு பாட்டு பாடுதா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னடா சாங் அதுதான். ஸோ இது டோட்டல் ஃபீமேல் சோலோ. ஸோ ஒரு ஃபீமேல் சோலோன்னு ஸ்ரேயா கோஷல் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த சாங் த்ரூ அவுட் தான், ரைட் ஃப்ரம் த டாப் டில் தி எண்ட். ஹீரோயின் அந்த அவங்களுக்கு வந்து எப்போ அந்த ஹீரோ மேலே லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுல இந்த சாங் வருது, ஒரு அழகான சாங்கு. அண்ட் நிச்சயமாக இது விஷுவல் எல்லாத்தையும் தாண்டி எல்லார் பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி நிற்கிறது ஸ்ரேயா கோஷல் அவங்களோட வாய்ஸ் தான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இமான் எனக்கு மெலடி வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரின்றது இதில் ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த 4 சாங்ஸுமே கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்க. அண்ட் இதோட ஃபுல் சாங்ஸ் அண்ட் ஃபுல் படமாக பார்க்கணும், அண்ட் இது இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணலனாலும் தோணணும். ஏன்னா இது வந்து போஸ் பாண்டி அவர்களோட கட்டளை. அண்ட் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து பாருங்கள், நம்ம சங்கம் களக்கட்ட போகுது. வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. தனியா தர்ற வந்தாண்டா தலைவன். சிவனாண்டி யாரா? போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டினாங்கல. சிவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. ஊதா சிவனாண்டி நீ பெத்த மகளாயா இது? நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ள மாதிரி தப்பிக்கிட்டு தெரிஞ்சவங்க. அண்ணா முடிவு என்ன வேணும் கேளுங்க. யாரா அவன்? தட்டா கிளாப்ஸ்.
வாஸ் an emotional performance. Thank you very much. சிவா உங்களோட நடிப்புக்கு நாங்களாம் ஃபேனு. ஸோ அதே மாதிரி பாட்டுக்கும் ஃபேன் ஆயிடுறோம். சீக்கிரமா வந்து பாடு. என் நடிப்புக்கே ஃபேன்னா அப்ப பாடுறதுல என்ன மேடம் இருக்கு? காக்க உண்டான சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல ఈ సాంగ్లో ఎప్పుడిలో இருந்துச்சுலோ மருந்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கொன்றுலோ. I don't know that Telugu. அப்போ உங்களுக்கு தெலுங்கு தெரியல. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் நீ சொல்லடி அவனுக்கு நான். அப்படிலாம் கிடையாது. அதுல ஒரு கிரேஸ் வேணும். அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, ராதா மேம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிரேஸ் இருக்கணும். அடி தூள் அந்த மாதிரி. சோடி சீசன் 6 சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதிர்நீச்சல் படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான படம். லைஃப்பை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுன்றதை பற்றி அதை சென்டராக வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் அதை தான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நெகட்டிவ்ல கூட ஷூட் பண்ணாமல் நாங்கள் வந்து டிஜிட்டலில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவே இருக்கக்கூடாதுன்னு ஃபுல் பாசிட்டிவ் இந்த படம். மச்சான் உன் பிரச்சனைக்கு உன் பேரை மாற்ற நல்லது எனக்கு தோணுதுடா. மச்சான் உன் பேரை மாத்த தானே அது கரெக்டா இருக்கும். மச்சான் உன் பேரை மாத்துறதை தவிர வேற வழியே இல்லடா. பேரை மட்டும்தான். உங்க பேரை சொல்லவே இல்லையா? காலேஜ்ல பொண்ணுங்கெல்லாம் இதே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? பாதாம் எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஏன் பாட்டி எனக்கு இந்த பேரு? மிஸ்டர் குஞ்சித பாதாம். ஹாய் குஞ்சு, இந்த சிப்ஸ் எடுத்துக்கோ. 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் பேரை முழுசா கூப்பிடுங்கன்னு. ஏன் சார் கேட்க மாட்டீங்க? இந்த பேர்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வாயார கூப்பிட முடியா இருக்கு. பேரை மாத்தாம போ. தயவு செஞ்சு என் கடை பக்கம் மட்டும் வராதரா. சிவகார்த்திகேயன் was my teacher. என்ன வந்து மண்டையில கொட்டி கொட்டி எனக்கு லிரிக்ஸ் கத்து கொடுத்தாரு. அதானே பார்த்தேன். நல்ல வேளை ரொமான்ஸ் கத்து கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டேன். லிரிக்ஸ் அவர் வந்து ஃளைட்ல லிரிக்ஸ் சொல்லுங்க I was reading the lines. He's like இல்ல பாடு பாடு பாடு. So சிவகார்த்திகேயனோட வாய்ஸ்ல இந்த பாட்டு எல்லாரும் கேட்கணும். ஏன்னா நான் நிறைய கேட்டிருக்கேன் அந்த 2.5 hours flight. சத்தியமா கிடையாது. இந்த பொண்ணு போய் சொல்லிட்டு ஆனா லிரிக்ஸ் வந்து ஓகே மனப்பாடம் பண்ணி வச்சிட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லி நோ பாடல. சும்மா வாய்ஸ் கேட்ட அந்த மாதிரி சாங் ஷூட் பண்ணறச்சே எனக்கு படாம க்ளோஸ் அப்பா இருக்கும் அங்கேயும் பாடிட்டு இருந்தாரு. அங்க சவுண்ட் போட்டுருவாங்க ஸ்பீக்கர்ல அதோட சேர்ந்து கத்திக்கிறது தான் அந்த மாதிரி இருந்துச்சு. கம்ப்ளீட் ஆல்பம்லேயே என்னுடைய ஃபேவரட்டான ட்ராக் அப்படின்னா அது பூமி என்ன சுத்துதே தான். விஷுவலாகவும் சரி ஒரு பாட்டாகவும் சரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து அனிருத் அவரோட வாய்ஸை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு 4 லைன்ஸ் அனிருத் சார் எங்களுக்காக அந்த சாங் பூமி. பூமி என்ன சுத்துது ஊமனெஞ்சு கத்துது ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி நிக்குது டேமேஜான பீஸ் நானே ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன சாஞ்ச தூணு நேரான என்னோட பேரு சீரானது என்னோட பாத நேரானது ஜீரோ இப்போ நூறானது அடநூறானது. உங்களோட கதாநாயகர்கள்லயே நீங்க ஏற்கனவே நடிச்சவங்கள்ல வந்து எந்த கதாநாயகனோட திரும்ப நடிச்சிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யோசிக்காம சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டே இருக்கணும் இல்ல நடிக்கிறது பிடிச்சு I enjoyed working with him and he's so easy going, he's so down to earth, he's lots of fun and you can bully Shiva lots. I think அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குளிக்கும் போது துணியை தோச்சு போட்டுட்டு குளியடி நீ எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்ல. நீ வீட்ல சும்மா தானே இருக்க. தோச்சு போடலாம்ல. இப்ப தோச்சு போட்டுருவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் செய்வா உனக்கு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கத்திக்க போறவன் எனக்காக எல்லாமே செய்வான். ஆமாண்டி உனக்குன்னு ஒரு இழுச்சுவான் பிறந்து உன்னை தேடிட்டு வருவான்.
இவங்க 2 பேர்ல யாரு வந்து தி பெஸ்ட் ஸ்மார்ட்? தனுஷ், சிவகார்த்திகேயன். தனுஷ். தனுஷ். நான் யார் பிரச்சனையும் தலையிட மாட்டேன். ஆனா லவ் ஃபெயிலியர் பசங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் கேட்பேன். எந்த ஹீரோயினை பார்த்தா ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? எல்லா ஹீரோயினை பார்த்தாலும் அப்படிதான். ஹீரோயின் இல்லை சார், ஜென்ரலா பொண்ணுங்களை காலேஜ் பொண்ணுங்களை பார்த்தாலே அதான் தோணுது. ஏன்டா கல்யாணம் பண்ணோம்? அது கல்யாணம் பண்ணனே தெரியாது அவங்க பாவம். இன்னைக்கு தான் தெரியுமா? அது எல்லாரும் பார்த்தாலும் இல்ல இல்ல இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் ஆன்சர்லாம் கேட்பாங்க. ஏதாவது ஒரு பேர். நயன்தாரா. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அந்த இதை ஷூட் பண்ணுறதுல. க்ரௌடு இந்த பட்ஜெட்குள்ளே இந்த இதை பண்ணி ஆகணும். ஏன்னா அதுக்கு அந்த பிஸ்னஸ்க்குள்ளே தான் அந்த படத்தை பண்ணால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ. அண்ட் எல்லாருமே புதுசு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வேல்யூ. அண்ட் அந்த டைம் அதுதான் வந்து இந்த படம் வந்து நிறைய டைம் ஆனதுக்கு ரீசனும். தனுஷோட முதல் ப்ரொடக்ஷன் அண்ட் சிவகார்த்திகேயன் as ஹீரோ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர் அண்ட் சிவா ஆல்வேஸ் டூயிங் காமெடி. சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சிவா? நீச்சல் தெரியுமா? தெரியாதுங்க. எதிர்நீச்சல் சாங் இந்த ஆல்பம்லேயே வந்து த மோஸ்ட் ஹைப்டு சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த சாங்கோட லிரிக்ஸே வந்து அவ்வளவு கேட்சி. வாலி சார் எழுதியிருந்த அந்த லிரிக்ஸ் இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு யங்ஸ்டருக்கும் வந்து அது ஒரு டிரைவ் அந்த சாங்கை கேட்கும்பொழுது. அண்ட் ஸ்டாண்ட்ஸ் இஸ் an example. பண்ண விட்டேன்னு சொல்லு. லா 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 லா. நீ அதானே? Yo yo honey singer.
நினைச்சா புடிடா எதிர் நீச்சலடி வென்று ஏத்து கொடி அட ஜாலி நம்ம வாலி எதிர் நீச்சலடி வென்று ஏத்து கொடி அட ஜாலிய வாலி சொன்னபடி எதிர் நீச்சலடி வென்று ஏத்து கொடி அட ஜாலிய வாலி சொன்னபடி வாடா மச்சி அடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொதுவாக வந்து நம்மளுக்கு வாய் சாமர்த்தியம் இருந்துன்னு வச்சுக்கலாம், ஃபைட்டு டான்ஸை பற்றிலாம் கொஞ்சம் கவலைப்பட மாட்டேங்க. ஓ நம்ம ஒரு டயலாக் பேசினால தேட்டரில் கை தட்டு போகிறேன், இனி போய் கஷ்டப்பட்டு எதுக்கிட்ட டான்ஸ் ஆகணும். இல்லை எனக்கெல்லாம் அந்த நினைப்பு இருந்ததா ரொம்ப நாள் டான்ஸாக கற்றுக்கல நான். சரியா நீங்கள் என் படம் இல்லை பழைய படம் பாருங்கள், அப்படி டான்ஸ் ஆமாம் அது எதுக்குன்னா முடியல நான் அந்த அவஸ்தையை. எல்லாமே நல்லா டான்ஸ் ஆடுற ஹீரோயின் நம்ம எவ்வளோ நாள் தான் அவங்க காலையே மிதிக்கிறது. நான் ராதால சார் 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 டான்ஸ் ரேட்டி உத்துருங்க சார், என் காலை போட்டு இந்த மாதிரி மிதிக்கிறீங்க சார். ஐயோ ஐயோ ஐயோ. ராதாமா சொன்னாங்க இது. சத்யராஜ் சார் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஆனா இந்த ரொமான்ஸ் சீன், இந்த ரொமான்ஸ் பாட்டு வந்தா அப்படியே ஒரு குழந்தையா மாறி அவருக்கு பயந்து, அப்புறம் அவங்க தான் ப்ளீஸ் கை கொஞ்சம் இந்த பக்கம் போட்டுக்கோங்க, என் கை கொஞ்சம் பிடிச்சி இழுங்க, இப்படி எல்லாம் வந்து அவங்க தான் கெஞ்சிருமாமே. அதெல்லாம் ஒரு லொகேஷன் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. ஐயோ எப்படி அவர் பாருங்க, அவர் இவ்வளவு அழகான ஹீரோயின் இருந்தும் கூட நெருங்கி நடிக்கிறதுக்கு கூச்சப்படுறாரு. எதிர்காலத்தில் அரசியலுக்கு வர அப்படின்னா அந்த இமேஜ் எல்லாம் பயன்படும். சிவகார்த்திகேயன் not to the point. Let's welcome our beauty queen Nayanthara. ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே, உன்னிடைகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளா நான் மாறினேன் பெண்ணே. Okay, let's welcome Arya. ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீங்க எப்பயாவது லைஃப்ல எழுதிருக்கீங்களா? அது இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி டியர்ஸ் எல்லாம் வரணும். நான் அப்படியே ஜாலியா இருந்தேன். என்ன பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணேன், அந்த கிளிஸ்டன் பாட்டில் எடுத்துட்டு ஃபுல்லா ஊத்தி விட்டாங்க, விரல போட்டு அப்படியே கண்ணு அந்த பிரஷிங்லாம் பண்ணாங்க தெரியுமா, அந்த மாதிரி பல்ல வைக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டாங்க. ஏன்னா கண்ணே திறக்க முடியல. I don't know whether I'll create a problem for him. நாங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி அஜித் சார் படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு நான் ஜாமி அப்புறம் விஷ்ணுவர்தன் சார் வைஃப் அனு நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னால நாங்கெல்லாம் ஒன்னா தான் போவோம். எனக்கு ஒரு 10 கால்ஸ் ஆச்சு வரும். ஸோ லைக் 1.5 2 hours இருக்கும். அந்த டைம்ல ஒரு 10 கேர்ள்ஸ் கிட்ட பேசுறான் அப்படின்னா எங்களுக்கு சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது யார் கிட்ட பேசுறான் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் பேபிஸ் தான். ஓ பேரே பேபி ஓகே பேபி தென் ஹீல் டாக் ஃபார் லைக் half an hour. அது கட் பண்ணி அடுத்த காலும் பேபி தான். ஓஹோ அதே பேபி தான் பாக்க கண்டினியூ நம்பிட்டோம். அந்த போன்ல ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல பேசினா only my mom and that's all my mom and my sister. நிறைய காமா போடலாம் போல. இப்படி கிடையாது என்கிட்ட சொன்னது. என்கிட்ட சொன்ன வெர்ஷன் சொல்லு. ஐயோ நான் வந்து வெறும் 90 அம்மாட்ட மட்டும் தான் போன்ல பேசுறேன். ஓ 90 அம்மா. எல்லா गर्ल्स கேட்டிங்கல. ரெண்டு பேரும்
ரியல் லைஃப்ல இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது நடிக்கும்போது as a husband, as a wife? அதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ரியலா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிங்களா? ஆமா, அந்த அளவுக்குலாம் என்னால ரிஸ்க் எடுத்து நடிக்க முடியாது. ஸோ ஆர்யா, உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப் என்னென்ன குவாலிட்டிஸோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க ஜிம்னாஸ்டிக்ஸ்ல பயங்கரமா இருக்கணும், அப்புறம் நல்லா பாடணும், ஓகே, அப்புறம் கன்னெல்லாம் சுட தெரியணும். இதெல்லாம் இல்லைன்னா ஒரே ஒரு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னது? அவங்க 9 மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ நல்ல ட்ரெய்லர் பார்க்கும்போது பிரதர் அப்படின்னு எல்லாரும் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க. அது எங்களாலேயே சகிச்சுக்க முடியல. ரியாலிட்டியில இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் ஃபேஸ் பண்ணல, டைரக்டருக்கு அந்த ப்ராப்ளம். ஓ அப்படியா? அதுதான் உங்க மேல அவர் திணிச்சிருக்காரு கேரக்டர். அவனை வந்து அவன் ரொம்ப லவ் பண்ண ஃபிகர் வந்து பிரதர். ஓகே, சொல்றதுக்கு நியாயமா தப்பான்னு எனக்கு தெரியல. ஒரு கமல் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஆர்யா நயன்தாரா அப்படின்னும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு பூம். அவள்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்லு. அப்படி என்ன மேஜிக் நடக்குது உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல? இந்த அளவுக்கு இவ்வளவு வார்த்தைகள் சொல்றாங்கன்னா there should be a reason behind it. கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏய், எனக்கு தேங்க்ஸ் சொல்றா, எனக்கு உங்களுக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் Let சொல்லணும்? him talk when he's talking. ஓகே ஓகே, அப்படி போடுங்க. அதெல்லாம் வாங்கி பாரு, இதுக்காகவே பேசுறது. இந்த அடி ஷூட்டிங்ல வந்து மைக்கிள் டார்லிங் ரெடி ஷாட்ல ஒரு நாள் முருகதாஸ் சார் ஷூட்டிங் வராரு. அப்ப கூப்பிட்டாரு. இல்ல இல்ல, அவர் இப்ப மைக்ல ஆஃப் பண்ணிட்டான். எனக்கு தெரியாம அவங்கள டார்லிங் கூப்பிட்டு பழக்க தோஷம் இல்ல. ஆமா, திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் வந்தாரு. மைக்கே யூஸ் பண்ணுவேன், பேச மாட்டேன். நயன் மேடம் ரெடி. நீங்க பாடுவீங்களா? நீங்க ஒரு பாத்ரூம்? இல்ல இல்லங்க, யோசிச்சு பார்த்தா கேவலமா இருக்கு. ஆர்யா பாட்டாரு, நானே பாடிட்டேன். இதெல்லாம் யோசிக்கவே கூடாது தம்பி, பாடு. ஹீரோவா நடிக்க போறேன் அடுத்த படத்துல. அப்புறம் இப்ப பாடலாம்னா எப்ப பாட போறேன்? இந்த உண்மை எங்களுக்கு நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, அடுத்து பயங்கரமான ஒரு சைக்கோ ஸ்கிரிப்ட். நான் உங்ககிட்ட முன்னாடி பேபே என் ஹார்ட்ட விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் புரியா. மிஸ் சம்டே என் லைஃப்பை விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் புரியா. லவ் என்றால் டாம் அண்ட் ஜெரி போல, லைஃப் என்றால் ரோலர் கோஸ்டர் போல வச்சன கரண்ட் மேல காலம் மாறுது. மேடன் ஹெவன் யாரு சொன்னா? ப்ளீஸ் நீங்க ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணலாமா? ஓபன், அதுக்கு தான் நான் gift கொடுக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு எப்போதுமே மகுடம் சூடப்பட்ட ஒரு ராணி நீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இது எங்களோட ஒரு சின்ன gift உங்களுக்கு from Arya and all of us team. That's for our beautiful Rani Nayanthara. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எம்டி கிரவுண்ட்னா அதான் பட்டா போட்டல்ல, கிளம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன
அவசரம் நில்லு பொண்ணே இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ என்ன விட்டு போகாதே என்ன விட்டு போகாத இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ மழை போல நீ வந்த கடல் போல நான் இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே அந்த அலைகளை போல வந்தோ கையில மாட்டிக்குவ வளையல போல அவன் கண்ணு கேத்த அழகாரு காத்திருடா கொஞ்சம் உன்னை இப்படியே தந்தாலும் தித்திக்குமே நெஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே அன்னைக்கு தான் தனியா போன்னு சொன்னேன்ல போல இனிமே உனக்கெல்லாம் நாங்களாம் ஏமாத்துறோம் நடத்துறே கடல் மாதாடையாக உயிரோடு உனக்காக காத்திருப்பேயா ஏன் கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே உன்னிடம் சொல்லவே தயங்குதே இந்த உப்பு காத்து இனிக்குது உன்னையும் என்னையும் இழுக்குது உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுமே இந்த மீனோட அம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குதே இந்த இரவெல்லாம் நீ பேசு தலையாட்டி நான் ரசிப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே நீ கண்ணு போல இருக்கணும் என் பிள்ளைக்கு தகப்பனாவணும் அந்த ஆலயோரோ நம்ம பசங்க கொஞ்சி விளையாடணும் நீ சொந்தமாக கிடைக்கணும் நீ சொன்னதெல்லாம் நடக்கணும் நம்ம உலகம் ஒண்ணு இன்று நாம் உருவாக்கணும் நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே வா வா என் வெளிச்சப்பூவே வா ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே வா வா என் வெளிச்சப்பூவே வா உயிர் தீட்டும் உயிலேவா குளிர் நீக்கும் வெயிலேவா அழைத்தேன் வா அன்பே மழை மேகம் வரும்போது மயில் தோகை விரியாதோ அழைத்தேன் வா அன்பே காதல் காதல் ஒரு ஜுரம்
யாவும் அது ஒரு ஆதான் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கியதில்லையே காதல் காதல் ஒரு துர காலம் யாவும் அது ஒரு ஆதான் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கியதில்லையே. இன்னைக்கு டக்குனு என் கையை பிடிச்சிட்டு திடீர்னு ரோட கிராஸ் பண்ணிட்டாடா. இன்னொரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த கால் மேல தாண்டா அவ கால்ல இட்ட பட்டுச்சு. சும்மா கின்னு லவ் அவன் மிஸ் கிட்ட சொல்றானே என்ன டார்ச்சர் பண்ற? சாரி மச்சான். இருக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். எப்போது நடந்தாய் கை கால்கள் முளைத்து ஹைக்கூவே ஜவ்வாது மனதை உன் மீது தெளிக்கும் ஹைக்கூவும் உனக்கோர் கை பூவே நகாமல் கூடும் விழாக்கள் நாள்தோறும்